காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் முந்தன் ஞாபகமே அம்மம்மா. சரி, வணக்கம் வணக்கம். சரி, என்ன இப்ப சுட சுட தாலி கட்டு கோயில நடந்திருக்கு போல இருக்கா? சரி, என்ன பேர் ரெண்டு பேருக்கும்? கொஞ்சம் சத்தமா கதைமா, பழச்சிருப்பீங்கன்னு தெரியும், இருந்தாலும் சத்தமா கதைமா. தனோஜன் அண்ட் கிருஷ்ணராதா. சரி, ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்து கொண்டிருக்குதாம். இன்றைக்கு நட்சத்திர மகால வெகு விமர்சையா நடக்குதாம். அது இந்த திருமணத்துக்கு எங்களால வர முடியலாம் அல்லது முடியாமலும் இருக்கலாம் என்று சொல்லி வந்தாக்களோ வராதாக்களோ யாரும் உங்களை இப்படி சர்ப்ரைஸ் பண்ணணும் என்று சொல்லி லவ் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. முதலாவது அவர் கிஃப்டை கொடுத்துருவோம் தானே. சரி, அழகா உங்களுக்காக ரெண்டு பேருக்காகவும் ஒரு நேச்சுரல் ரோஸ் பொக்கே ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. இந்த ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸை போலவே உங்களுடைய திருமண வாழ்க்கையும் ஃப்ரெஷ்ஷாக அழகாக ஸ்டார்ட் பண்ணணும்னு விஷ் பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க. சரி, நாங்கள் யாராக இருக்குமென்னு கேட்க முதல்ல அடுத்த கிஃப்டையும் கொடுத்துருவோம் என்ன. சரி, அடுத்து இன்னொரு கிஃப்ட் இருக்கு. இது யாருக்கு வந்திருக்கும்? எனக்கு வர வாய்ப்பு இல்லையா மாப்பிள்ளை? ஒருவேளை வந்திருக்கலாம். சரி, இது வந்து கேர்ள்ஸுக்கு பிடிக்கும்ன்றபடியா நான் பொண்ணுக்கு கொடுத்துருவேன். சரியா, ரெண்டு பேருக்கும் மாறி மாறி நிறைய கிஃப்ட் வந்திருக்குது. இதை பொண்ணுக்கு கொடுத்துருவோம். சரி, உங்களுக்காக அழகா ஒரு செடி பியர் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்க வேணுமான்னு சொல்லி யாரோ அனுப்பி இருக்கணும். யாரா இருக்கு? ரெண்டு பேருக்கும் இருக்கு கிஃப்டா? இது மட்டும் இல்லை, இன்னும் இருக்குது கிஃப்ட். என்னண்டு யாருன்னு தான் தெரியல. மாப்பிள்ளை சரியான அமைதியோ? என்ன என்ன அமைதியா இருக்க கூடாது. இனி அமைதியா இருந்தா சரி, வாழ்க்கை முழுக்க அமைதியா தான் இருக்க வேண்டி வந்துடும் பிறகு. சரி, இன்னொரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன். சரி, உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் இருக்குது. அழகான கிஃப்ட் ஒன்று இருக்குது. பாப்போமா? சரி, ஓபன் பண்ணுங்க பாப்போம். அப்படி எங்களுக்கும் காட்டிடுங்க. சரி, உங்களுக்காக அழகா ஒரு சாக்லேட் பாக்ஸ் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. இது வந்து தங்களுடைய அன்பை வந்து இந்த இதயத்திலேயே கொடுக்கறதா வெளிப்படுத்தி அனுப்பி இருக்கிறாங்க. யாரா இருக்கும்? சும்மா கெஸ் பண்ணுங்க. மாப்பிள்ளை சைடுண்டா யாரா இருக்கு? தங்கச்சியா இருக்கும். எங்க இருக்கிறாங்க தங்கச்சி? லண்டன்ல இருக்கிறா. என்ன பேர்? சுதர்ஷினி. அவட கிஃப்ட் வர இல்லையோ? இன்னும் வர இல்ல. அவ எதிர்பார்ப்போட இருக்கிறீங்க தங்கச்சியோட கிஃப்ட் வரலாம்னு சொல்லி. சரி, பொண்ணுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். உங்களோட சைடுண்டா யாரா இருக்கு? என்ன சொல்ல முடியல யாருன்னு சும்மா கெஸ் பண்ணி பாருங்க. உங்களோட திருமணத்துக்கு வர முடியாதாக்கள் தான் அனுப்பி இருக்கணும். அதை சொல்றேன் நான். இங்க இல்ல அவங்க. தற்பொழுது இங்க வராதாக்கள் யாரோ தான் சர்ப்ரைஸ் அனுப்பி இருக்கிறாங்க. ஃபாரின்ல இருந்து வந்திருக்கு. மற்றபடி இதுல எல்லாம் லைன்ல நிறைய பேர் நிப்பாங்க. ஆக்கள் இல்லாதபடியா உங்களோட கொஞ்சம் வடிவா கதைக்கலாம். ஸோ வடிவா யோசிச்சு சொல்லுங்க பாபு. சித்தா. என்ன பேர் சித்தாக்கு? ராஜ். சரி, எங்க இருக்கிற? யூகேல. ஏன் சித்தாவை சொல்ல என்ன காரணம்? டக்கண்டு சகோதரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லாம சித்தாவை சொல்றதுக்கு என்ன காரணம்? செய்யக்கூடிய ஒரு ஆள் அப்படியா? சரி, பாப்போம். அடுத்து இன்னொரு கிஃப்ட். சரி, எங்கட வீட்டு மகாலட்சுமிய திருமணத்திற்கு வரவேற்கிற வேண்டும் இருக்கலாம், அல்லது இவற்ற சைடாலையும் எங்களோட வீட்டுக்கு மகாலட்சுமியை வரவேற்கிறோம்னு சொல்லி ஒரு மகாலட்சுமி சிலையோட வெறும் கையோட இல்லாம ஒரு 30,000 ரூபாய் காசோட சேர்த்து ஒரு மகாலட்சுமி சிலையோடு அனுப்பி இருக்கிறாங்க. இது வந்து பொண்ணு வீட்டுல இருந்து எங்களோட மகாலட்சுமியை கொடுக்குறோம்னு அனுப்பி இருக்கலாம் மாப்பிள்ளைட்டு, அல்லது மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரவேற்கிறோம்னு அனுப்பி இருக்கலாம். யாரு யோசிக்க யோசிக்க நிறைய கிஃப்ட் இருக்குப்பா. இவ்வளவு தூரம் நிறைய செய்யறவங்க யாரா இருக்கும்? அடுத்த கிஃப்டையும் பாருங்க. என்ன அவருக்கு காட்டிடுங்க. அழகான ஒரு பட்டு சாரியும் அதுக்கு மச்சிங்க நீங்க கல்யாணம் முடிச்சு விசிட்டுக்கு போய்க்கல ரெண்டு பேரும்
கோயிலுக்கோ விசிட்டுக்கு போய்க்கலாம் இந்த சாரியையும் ஷர்ட்டையும் போட்டு போட்டாமட்டு ஆசையா எடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. அவங்களே செலக்ட் பண்ணி. யாரு யாரு குழப்பமா இருக்கு. வேறு யாரு இருக்கிறாங்க மாப்பிள்ளை சைடுல? இங்க ஒரு தங்கச்சி, அங்க ஒரு தங்கச்சி. வேற யாராவது ரிலேட்டிவ்ஸ்? பொண்ணு சைடுல? பொண்ணு சைடுல தம்பி இருக்கிற செய்துட்டார், தந்துட்டார் ஆல்ரெடி. சரி, உங்களுக்கு ஒரு வாழ்த்து மடல் ஒன்று வந்திருக்கு, டக்குன்னு வாசிக்கிறேன். அதுக்கிடையில ஃபைனலா 2 பேரும் காதல் திருமணமா? இது அரேஞ்ச் மேரேஜ். பரவாயில்ல, இப்ப கதைச்சு பேசி ஒரு முடிவுக்கு வாங்க 2 பேரும். நாங்க இந்த வாழ்த்து மடலை வாசிச்சிருவோம். திருமண வாழ்த்துக்கள். தனோஜன் கிருஷ்ணராதா. உணர்வினை மதித்து உரிமைக்கு இடமளித்து ஐயன் தெளிந்து அன்போடு வாழ்க. அகிலம் போற்ற இனிதாய் வாழ்ந்திடுக. மனம் போல மாங்கல்யம் மன்றத்தில் வாழ்த்துக்கள் மழை போல் பொழிய. மலர் மாலை சூடி மகிழ்வோடு வாழ்க. மாங்கல்ய பந்தம் மாலையிட்ட உறவு மகத்தானது, அது மகிழ்வோடு துணையானது. அழகான வாழ்க்கை அன்பான உலகம் அறிவோடும் அன்போடும் ஆண்டாண்டு வாழ்ந்திடுகன்னு சொல்லி உங்களுடைய திருமணத்துக்காக அழகான ஒரு வாழ்த்து மடல் அனுப்பியிருக்கிறோம். டீப்பா செஞ்சிருக்கிறாங்க. டீப்பா சிந்திச்சு செஞ்சிருக்கிறாங்க. யார் அந்த டீப்பா சிந்திச்சால் நீங்களே சொல்லிடுங்க. சரி, மாப்பிள்ளை வீடா பொம்பளை வீடா? என்ன 2ல ஆட்ட வீட்டுல இருந்து வந்திருக்கும். இனி எல்லாம் ஒரு வீடு தானே. இனி குழப்பமா தான் இருக்கு. மாப்பிள்ளை தங்கச்சி எதிர்பார்த்திருக்கிறேன், அவ சித்தாவை எதிர்பார்த்திருக்கிறாங்க. இது அன்போடு உங்களுக்காக உங்களுடைய பொண்ணுக்காக, பொண்ணு சைடுல இருந்து சித்தா குடும்பம் உங்களுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. நீங்க சொன்ன அதே ராஜ் சித்தா குடும்பத்திட்ட இருந்து உங்களுக்காக இந்த வாழ்த்து மடலும் இந்த கிஃப்ட்ஸும் வந்து சேர்ந்துருக்குது. நான் நினைக்கிறேன் மேபி மாப்பிள்ளையோட தங்கச்சிட்ட இருந்து இனி வரலாம்னு எனக்கு வந்து கொண்டு இருக்கலாம், ஒன்றவையா இருக்கலாங்க. ஸோ வாழ்த்துக்கள். என்ன சொல்ல போறீங்க? எதிர்பார்த்தீங்களா சித்தா இவ்வளவு செய்வாருன்னு? ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க? மாப்பிள்ளையும் பொண்ணும் இனி 2 பேருக்குமே அவங்க சித்தா தான். ஸோ சித்தாக்கு என்ன சொல்ல போறீங்க? சித்தா குடும்பத்தாருக்கு மிக்க நன்றி. மாப்பிள்ளை சொல்லிட்டாரு. நீங்க எதிர்பார்த்தீங்களா இப்படி எல்லாம்? ஏதாவது சொல்ல போறீங்களா சித்தாக்கு? இந்த வீடியோ பார்த்து சொல்லிடுங்க. சரி, சொன்ன வார்த்தைகளே இல்லாம நிக்கிறீங்கன்னு விளங்குது. ஸோ இதுல இந்த நேரத்துல அவர் தான் இல்லையாம் இந்த மனக்கோலத்துல உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டவர் ரொம்பவே. ஆனா பாக்குறதுக்கு முடியல. இருந்தாலும் தன்னுடைய வாழ்த்துக்களுக்கும் ஆசீர்வாதங்களும் உங்க 2 பேருக்கும் எப்பவுமே இருக்குமான்னு சொல்லி இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் ராஜ் சித்தா குடும்பம் சார்பாகவும் திருமண வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நாங்க போயிட்டு வரோம். இவ்வளவு தூரம் ஒத்துழைச்சதுக்கு முதல் நன்றி. தேங்க்யூ.